வணக்கம். வாய்ஸ் ஆஃப் ஜேகேஎம்சிட்டி. இது வந்துட்டு இந்த காணொளி ஒரு சில 200 ரூபாய் தற்கொலைகளுக்காக மட்டும்தான். இந்த பின்னாடி வர்ற ஒரு வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவில் அந்த தம்பி வந்துட்டு பேசுகிறத நல்லா கவனிங்க. அவர் பேசினதுக்கு பிறகு ஒரு விஷயம் நம்ம பேசுவோம். 2026 நம்மளுடைய நிலைமைய பாத்தீங்களா? எல்லாருமே கோமாளிங்க. நேத்து முந்தானேத்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு நாளை கழிச்சு முதலமைச்சராக போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. மேடையில ஏறி வாட் ப்ரோ ஒய் ப்ரோன்னு பேசினா நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் கேட்டுக்கிட்டு உடனே கைதட்டி அவருக்கு ஓட்டு போட்டுருவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் எவ்வளவு பெரிய அறிவாளிகள் அப்படிங்கறது அவருக்கு இன்னும் தெரியல. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சென்னையில கடுமையா மழை பெய்யுது. அந்த நேரத்துல தன்னுடைய வீட்டை விட்டு கூட வெளியில வந்து பாக்கல அவரு. ஆனா சென்னையில மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கை கொடுத்த உடனே நம்முடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்து சென்னையில மழை பெய்ய ஆரம்பிச்சோடனே நம்முடைய துணை முதலமைச்சர் தன்னுடைய வீட்டுக்கு கூட போகல. துப்புரவு பணியாளர்களோடு இணைந்து எப்படி சாலையில இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியேற்றலாம், ஏரி குளங்கள்னு போய் தண்ணி எப்படி எல்லாம் வெளியேற்றலாம், மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்களா, மின்தடை ஏற்படாம இருக்குதா என்று சொல்லி தன்னுடைய நலனை பற்றி கூட கவலைப்படாம தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனை காத்தவர் தான் நம்முடைய துணை முதலமைச்சர் இளம் தலைவர் அவர்கள். அந்த சமயத்தில் அவருடைய பிறந்த நாள் விழா, தன்னுடைய பிறந்த நாள் விழாவை கூட கொண்டாடாம அடுத்தது விழுப்புரத்துல மழை பெய்யுதுன்னு தெரிஞ்சோடனே உடனடியா அங்க கிளம்பிட்டாரு. இதுதான் திமுக. இந்த தம்பி அருமையாக பேசுகிறாருன்னு ஒரு பக்கம் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இவருடைய அறியாமையும் முட்டாள்தனத்தையும் என்னன்னு சொல்லி நம்ம வேதனைப்படுறதுன்னு தெரியல. உண்மையிலேயே என்னவோ ஊருக்காக பொது சேவை செய்ய வந்த மாதிரி அவர் செஞ்சுட்டார், இவர் செஞ்சுட்டார், பிறந்தநாள் கொண்டாடத்தை விட்டுட்டார். சம்பளத்துக்கு மாரடிக்கிற ஒரு கூலி தான் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாமே. அதை விட்டுட்டு என்னவோ அவர் தான் நாட்டையே காக்க வந்த தன்மான இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்களே. உங்களை நினச்சி வேதனைப்படுறதா என்னன்னு தெரியல தம்பி. இருக்கிறதுலே வடிகட்டுன முட்டாள். ஒரு 200 ரூபாய்க்காக உன் குடும்பத்தை மொத்தத்தையும் இப்படி அடகு வச்சுட்டே தம்பி.